வணக்கம். வணக்கம். உங்ககிட்ட பொதுவாக அ ம், மக்கள் வரும்பொழுது, ம், அது அந்த 3 நம்பராக இருந்தாலும் சரி, ஜோதிடமாக இருந்தாலும் சரி, ரொம்ப அக்யூரேட்டா அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க சொல்யூஷன் குடுக்குறீங்க. அது நெறைய நம்ம கமெண்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். நாங்க மறந்த விஷயம், அதாவது ம். மக்கள் மறந்த விஷயங்கள். அந்த முன்னோர்கள் வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு அப்புறமா தான் இப்ப நெறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ. அந்த மாதிரி மறந்து போன விஷயத்த நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. அத தவிர்த்து இங்க வரும்பொழுது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுக்கான தீர்வு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நீங்க குடுக்குறீங்க. சோ நீங்க இத எப்படி கத்துக்கிட்டீங்க? எப்படி உங்களால அந்த அளவுக்கு அக்யூரேட்டா எதிர்காலத்த பத்தி சொல்ல முடியுது? எதிர்காலம் அப்படிங்கிறத விட, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இப்போ உங்களுக்கு ரிப்போர்ட்டர் நீங்க. இன்னைக்கும் மீடியாவுல ஒரு பவர்ஃபுல்லா இருக்காங்க. நெறைய பேர் கட்சியில இருக்காங்க. நெறைய கலைத்துறையில இருக்காங்க. இந்த மனுஷங்க கிட்ட மட்டும் தான் அவ்வளவு பவர்ஃபுல் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு விஞ்ஞானம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு. ம். இன்னைக்கு விஞ்ஞான ரீதியா வளர்றதுக்கு காரணமும் மனிதன் தான். இன்னைக்கு இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற அவலத்துக்கு காரணமும் மனிதன் தான். தீய செயலுக்கும் மனிதன் தான் காரணமா இருக்கான். நற்செயலுக்கும் மனிதன் தான் காரணமா இருக்கான். மத்த 5 அறிவு ஜீவராசி வரைக்கும் ம். இறைவனால் எப்படி படைக்கப்பட்டதோ அப்படியே தான் இருக்கு. அத நாம அழிக்காம இருந்தா பாதுகாத்தாலே போதும் தான் நினைப்பே தவிர, நம்மளுடைய வளர்ச்சியினால தான் அது அழியுது. நம்மளுடைய விரிவாக்கம் எந்த அளவுக்கு போகுதோ, நம்மளுடைய தேவை மட்டும் தான் பார்க்கிறோம். ம். இயற்கையால் நம்மளால இயற்கை. இப்ப நம்ம விடுற மூச்சு காத்த கூட ஒரு மரம் சுவாசிக்கும். இப்ப ஒரு ஆலமரம் 24 மணி நேரம் உங்களுக்கு ஆக்ஸிஜன தருதுன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா, அது நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைட அது சுவாசிக்குதுன்னு மறந்துடுறீங்க. ம். நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைட அது சுவாசிக்குது. அப்ப அது வாழ்ந்தா நாம வாழ முடியும். நாம வாழ்ந்தா அது வாழும். அப்ப இயற்கையை நம்பி தான் நம்ம இந்த மூச்சு காத்து இல்லன்னா வாழ முடியாது இல்லையா? ம். அப்ப அந்த மூச்சு காத்த குடுக்கிறதே இயற்கை தான். அப்புறம் இந்த மண்ணு இது எல்லாமே இயற்கை. அப்ப இந்த இயற்கையினுடைய மொத்த உருவம் பாதுகாக்க வேண்டியது நம்ம நம்ம வீடு மாரி அது. ஒரே விஷயம் தானே. சிவனுடைய வரலாறுல டயலாக் என்னது? மேல வானம், கீழ பூமி. எல்லாம் சிவன் சொத்து. இதுல நாம குறிப்பிட்ட காலம் வாழப் போறோம். இதுல எதையும் யாருக்கும் தீங்கு விளைவிக்காம நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாரி வாழ்ந்தாலே பல 1000 வருஷம் வாழலாம். ம். அப்படின்னு நிரூபிச்சவங்க தான் சித்தர்கள். இந்த மாரி என்கிட்ட ஜாதகத்த கொண்டுட்டு வராங்கன்னா, இன்னைக்கு அடிப்படை தேவை என்னவோ அத மட்டும் தான் கேட்கிறாங்க. ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆவல, குழந்தை இல்ல, எனக்கு பணம் இல்ல, எனக்கு பணம் இல்ல. 100க்கு 90% பேர் கல்யாணமா உனக்கு வீட்ல இருக்கிற பிரச்சனை எதுவா இருந்தாலும் பணம் இருந்தா தீருங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு சமூகமே தள்ளப்பட்டாச்சு. உங்களுக்கு படிச்ச படிப்பு வரைக்கும் எங்க வேணாலும் ஒரு ரூ. 50,000 தரேன்னா சர்டிபிகேட்ட குடுத்துருவான். அன்னைக்கு படிச்சா அறிவு வளரும். இன்னைக்கு அப்படி இல்லலாம் இல்ல. உங்களுக்கு படிச்சா வேலை கிடைக்கும்னா பணம் தாங்க. எல்லாமே மணி. அப்போ இன்னைக்கு அதுவும் டிஜிட்டலுக்குள்ள போயிடுச்சு. நீ பணத்தையும் கண்ணுல பார்க்க முடியாது. அப்போ அதுவும் காற்றுல தான் நடமாடுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த காற்றலைகள்ல தான். அந்த இதுல அந்த காத்தையும் திருடுற மாரி, அந்த டிஜிட்டலும் நம்மளால உருவாக்கப்பட்டது நம்மள அழிக்குது. அப்போ நம்ம கர்மா அப்படிங்கிறது நம்ம விட்டது தான். இப்போ நம்ம மறந்தது தான் நம்மள தொரத்தும். இப்போ ஒருத்தங்க தாய் தகப்பன பார்த்துக்கல, நல்லா தான் இருக்கான்னு சொல்லுவாங்க. பெத்த தாய் தகப்பன பார்த்துக்கல, அவன் கடைசியில நல்லா தானே இருக்கான் அப்படின்னா, அவன் தாத்தாவாகும்போது பாரு. அவன் பேர பிள்ளைகள பார்க்க முடியாது. ம். நீ எடுத்து நெறைய பாரு. யார் தாய் தந்தையும், தாத்தா பாட்டியும் பார்க்கல, இல்ல நான் மாமனார், மாமியார் பார்க்கல. இப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த விஷயம் தொடருது. இதத்தான் கர்மா. இந்த ஜென்மத்தில உள்ள பாவத்துக்கும், புண்ணியத்துக்கும் இந்த ஜென்மத்திலேயே தண்டனை உண்டு. அப்ப அத உணர்ந்து அடுத்த பிறவி வேண்டான்னு தான் சிவன்ட்ட போவான். ஆனா கடல் மண்ண அள்ளி எண்ண முடியாத அளவுக்கு பிறவி இருக்கு. மனிதனுக்கு அவ்வளவு பிறவிகள் இருக்காம். ம். இதுல இந்த சித்தர்கள் எல்லாம் பல 1000 வருஷம் அந்த 18 சித்தர்களுக்கு மட்டும் நீங்க எண்ணற்ற சித்தர்கள் கூட அழிஞ்சிரும். இந்த 18 சித்தர்கள் வரலாறு அழியாது. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு ஏன் பிறவி கிடையாது அப்படின்னு சொன்னா, அவங்கள நாம வணங்க ஆரம்பிச்சுட்டோம் தெய்வமா. அப்ப அந்த உயிர் இங்கேயே ஒருத்தர் போய் ஒருத்தர் வேண்ட வேண்ட அது இங்கேயே நடமாடும். அப்போ அவங்க உடல் அழிஞ்சாலும் அந்த உயிர் இந்த மண்ணுல வாழுங்கிறதுனால தான் சித்தத்தை அழிந்தாலும் உயிர் இங்க வாழுது. அதனால தான் ஜீவன் சமாதி. ஜீவனுக்கு இந்த உடல் அழியும். இந்த உயிர் அழியாதுங்கிறதுக்கு தான் ஜீவ சமாதி. உயிருக்கு அழிவு என்னைக்குமே கிடையாது. சிவனுக்கு அழிவு கிடையாதுன்னு சொல்லியிருக்கே தவிர, எந்த எந்த கடவுளுக்கும் அத சொல்லல. அதனாலதான் சிவன் எந்த தேவையும் இல்லைன்னு பிரபஞ்சத்த நோக்கி தவம் இருக்காரே தவிர, அவர் ஒரு ஆலயத்த நோக்கியோ, அத்தன கடவுளும் அவர நோக்கி தவம் இருக்கலாம். அவரு ம். யார நோக்கியும் தவம் கிடையாது. அவரு பிரபஞ்சத்த நோக்கி இருக்கிறார். அப்போ பிரபஞ்சத்துக்குள்ள தான் அவரு. இப்ப எல்லாமே அப்படித்தான். அப்போ அந்த ஜாதக கட்டங்கிறது குடும்பம். நம்ம குடும்பத்துக்குள்ள தான் நம்ம. அப்ப அங்க சிவன்ங்கிறது இங்க அப்பாவாயிடுச்சு. சிவன் இல்லையேல் சக்தி இல்லை. சக்தி இல்லையேல் சிவன். அப்போ அம்மா இல்லன்னா அப்பா இல்ல. இப்போ குடும்பம் தான். அப்ப அந்த குடும்பத்துல உள்ள ஏதோ ஒரு உறவு கெட்டு போச்சுன்னா, அது கெட்டு போயிடுதுங்கிறீங்கல்ல. அப்போ அது தசை நடக்கும்போது, அந்தந்த பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு உண்டான தீர்வு ஈஸியா சொல்லிடுறோம். எனக்கு அந்த 3 நம்பர் சொல்லி கேட்கிறோம். ஜாதகத்துல இந்த ராசிக்கு நான் எப்போ முன்னுக்கு வருவேன்? இந்த நட்சத்திரத்துக்கு எப்ப நான் முன்னுக்கு வருவேன்? இந்த லக்னத்துக்கு நான் எப்போ முன்னுக்கு இதத்தான் கேட்கிறானே தவிர, உனக்கு ஒரு ரூ. 10,00,00,000 பணம் வந்துருச்சு. உடம்பு பூரா நோய்.
நீ அந்த 10 கோடியை அனுபவிக்க முடியாது. பணத்தை வச்சு என்ன பண்ண போற? எந்த நோயும் இல்லாம உங்ககிட்ட 10 ரூபா தான் இருக்கு. உழைக்க தெம்பு இருக்கு. போதுமே. அப்ப இன்னைக்கு நம்மள சுத்தி எப்படி வாழ்றான்? அதுக்கு தகுந்த மாதிரி நாம வாழணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மள சுத்தி 4 பேர் மாறிட்டான்னா, நாமளும் அதுல மாறிறணும்ங்கிற. அதான் சொன்னேன்ல, ஊர்ல அத்தனை பேரும் அம்மனமா அலைஞ்சு நாம கோவணம் கட்டினோம்னா, நாம பைத்தியம் அப்படின்னு இந்த ஊர் பேசுங்க. அப்போ ஒருத்தன் தெளிவா பேசினாலே இந்த ஊர் உலகம் முட்டாளுன்னு தான் பேசும். இப்ப என்னுடைய உடம்புல என் முன்னோர்களினுடைய அணுக்கள் இல்லைன்னா எனக்கு இவ்வளவு ஸ்பீச் வருமானம் எனக்கு தெரியாது. இப்ப என்னை இயக்குறது இந்த கிரகங்களும் பிரபஞ்சம்னா இந்த இயற்கை தானே என்னையும் இயக்குது. இந்த இயற்கை தான் படைச்சு என்ன பேச வைக்கிறதும் அவங்கதான். ஒருத்தங்க என்ன தேடி வர்றாங்கன்னா அதனாலதான் சொல்றேன், விதி இருக்கிறவங்க என்ன தேடி வருவாங்கன்னா என் மதியால அவங்கள நான் வெல்ல வைக்கிறேன். அப்படின்னா இந்த விதி அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய கேடு. இப்ப சொல்லுவாங்க, டேய் அது தலைவிதிப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது முடியாது என்பது முட்டாள் வார்த்தை. திருக்குறள் இருக்கு, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிவர். எதையும் முயற்சி செய்யனா அதை மாத்தலைனாலும் ஓரளவுக்கு தப்பிக்க முடியுங்க. இப்போ ஒரு இடத்துல வெள்ளம் வருது, இது வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும், நீ இப்ப போறியா? இல்ல இல்ல, ஏதோ ஒண்ணு பிடிச்சி நீ உனக்கு கையில பிடிக்கிறது கிடைச்ச ஏறிடுவல். அந்த மாதிரி இருக்கிற தடைகளுக்கு விலகிறதுக்கு உண்டான வழி கரெக்டா இருக்கும். இன்னைக்கு அதை பரிகாரங்கிற பேர்ல ஊரை ஏமாத்தாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்தி அமைக்க முடியுமானா, இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்ததே ஒரு மாற்றம் தானே. இவ்வளவு பெரிய வளர்ச்சியே பெரிய மாற்றம். வீழ்ச்சிக்கும் நாம தான் காரணம். அப்போ தீதும் நன்றும் பிறர் தர, நல்லதும் கெட்டதும் நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம வீட்டுல தான் இருக்கு, நம்ம எண்ணத்துல தான் இருக்கு. நீ ஒரு விஷயம் எடுத்திருக்கன்னா அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீ ஓடுறிய தவிர உன்னுடைய எண்ணத்தை நான் மாத்தணும்னு நீ நினைக்க மாட்டேன். இயல்பான வாழ்க்கைக்கு யாரும் இல்லை. என்னுடைய எண்ணம் நான் ஜெயிக்கணும், மற்றவனை போல நானும் 4 பேர் போல வாழணும். யாருக்கு என்ன இருக்கோ இல்லையா, நான் 4 பேர் என்ன பார்க்கணும், பேசணும். இன்னைக்கு இப்படி இருக்கிறதுனால தாங்க மனித எண்ணத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள கூட ஒரு ஒத்துமைங்கிறது இல்லாம போயிடுச்சு. ஒரு ஒட்டு உறவு, குடும்பம். இன்னைக்கு நீங்க நம்ம ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த வானத்தை போல, சூரிய வம்சம், இந்த மாதிரி குடும்ப பாங்கான படங்கள் பார்த்துருப்போம். இப்ப பாக்குறீங்களா? கஞ்சா விற்கிறது, அபின் விற்கிறது, எவனை கொல்றது, கடல் ஆக்குறது, என்னென்ன சரக்க போட்டு கும்மி பாட்டு போடுறது, குத்தாட்டம் போடுறது, இதுதான் பார்த்துருப்பீங்க. குடும்ப பாங்கான படம்ங்கிறது நீங்க சீரியலை பார்த்தாதான் உண்டு. அதனாலதான் மக்கள் பூரா சீரியலுக்கு போயிடுச்சு. பொதுவாவே சீரியல் அதாவது வளர்ச்சிங்கிறத இவங்க தன்னுடைய வீழ்ச்சியை தான் வளர்ச்சிங்கிறாங்க. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, தன் நிலை மறந்தவன் தன்னை வென்றதா சரித்திரம் கிடையாது. விதிதான் ஜெயிக்குங்கிறவன் மதியை யூஸ் பண்ண மாட்டான். மதிங்கிறது அறிவு. அறிவுங்கிறது நல்ல விஷயத்த பார்க்குறோம், கெட்ட விஷயத்த கேட்குறோம்னா அதுல இருக்கிறது நல்லது கெட்டது ஆராய்ச்சி பண்ணி அதுல இருக்கிற தெளிவை எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இங்க தன்னுடைய சுய நலமே இல்லாம யாராவது நம்மளை கை கொடுத்து தூக்க மாட்டாங்களான்னு தான் இருக்காங்க எல்லா விஷயத்திலுமே. நான் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், முன்னுக்கே வரல, யாருமே எனக்கு உதவல, என்ன தூக்கி விட ஆள் இல்லைன்னு நினைக்கிறே தவிர என்னால முடியும், எனக்கு உண்டானது போதும் அப்படிங்கிற மாதிரி இங்க யாருமே இல்லை. ரகுவரன் சார்லாம் சொல்லுவார், அவ்வளவு பேர் வாங்கினதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கும்போது சொல்லியிருந்தார், நீங்க செஞ்ச பெரிய தப்பு என்னன்னா நடிகன் ஆனதுன்னு. அதே மாதிரி என்ன நீங்க மிஸ் பண்றீங்கன்னா, ஒரு பெரிய வயக்காடு, அதுல 4 ஆடு, ஒரு அது கூழோ கஞ்சோ, அது அந்த வாழ்க்கை போதும். அதுதான் நிரந்தரம், அதான் சந்தோஷம். இன்னைக்கு ஒரு சந்தோஷமா ஒரு டீ கடையில் டீ குடிக்க முடியாது. என்னோட சுதந்திரம் மொத்தமும் போச்சுங்கிறார். இன்னைக்கு அதைத்தானே நாடே விரும்புது. மக்கள் நாகரிகங்கிற பேர்ல கல்விக்கே பாருங்களேன், 3 வயசுல ஒரு குழந்தை ஸ்கூல்ல ஒரு 5 மணிக்கு குழந்தையை எழுப்பி 6 மணிக்கு பள்ளிக்கூடத்துல பஸ்ஸுக்கு ஏத்திடுவான். அந்த குழந்தை அந்த ஸ்கூல் பஸ் இங்கிலீஷ் மீடியம் வந்ததுல இருந்து போய் அந்த ஸ்கூல்ல போய் சேரக்கு 10 மணி. அந்த குழந்தை வீட்டுல தூங்காது, ஒழுங்கா சாப்பிட்டு இருக்காது, அது வண்டியிலேயே தூங்கி, ஸ்கூல்லயும் போய் தூங்கி, ஒழுங்கா சாப்பிட்டும் சாப்பிடாமையும் இன்னைக்கு அன்னைக்கு 1 பாத்ரூமோ 2 பாத்ரூமோ ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும் போது வந்தது. இன்னைக்கு அப்படி இல்லைல்ல, 4 குழந்தைகளோட பழகினாதான் அது வரும்னே நம்புறாங்க. ஏன்னா இவங்களால முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க. 4 குழந்தைகளோட பழகினாதான் வரையும் அதை நீ சொல்லித்தர, ஏன்னா நீ தயாரா இல்லை, எனக்கு நேரம் இல்லை. அப்போ எஜுகேஷனை 3 வயசுலங்கும் போது அது அலைஞ்சு கடைசியில வீட்டுக்கு வர்றது எத்தனை மணிக்குன்னா 6 மணிக்கு ஏத்து 10 மணிக்கு விட்டது, கடைசியில அந்த ஆர்டர் பிரகாரம் தான் வரும். கடைசியில வீட்டுக்கு அது 6 மணிக்கு வரும். 3 வயசுலயே பிஞ்சு விதைய நசுக்கி அதுக்கு அப்பவே திணிக்கிறோம். நீ படிச்சு வாழ்க்கையில பெரிய டிகிரி ஆகி பெரிய சம்பளம் வாங்கினாதான் அந்த உலகம் மதிக்கும். 4 நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், நம்ம பூர்வீகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்,
நம்மளை சுத்தி இருக்கிற சொந்தம்னா என்ன, பந்தம்னா என்ன, நிறைய பேத்துக்கு பூர்வீகமே தெரியல. எப்படி இவங்க வாழ்க்கையில வெறும் பணம். வர்றவங்க எல்லாம் என் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லுங்க. எனக்கு ஒரு சிக்கல், எனக்கு ஒரு கடன், 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 கடன். பேங்க் வளர வளர வட்டி எத்தனை பேரு? அதே மாதிரி தானே. இன்னைக்கு ஏதோ ஒரு இஎம்ஐ, ஏதோ ஒரு வட்டி பிசினஸ். ஒரு கடன் தானே. இங்க பெத்த கடன் நிறைய இருக்கு. இங்க நிறைய கடன் வாழ்க்கையில நிறைய. எத்தனை பேரு? ஏ அப்பா! நிறைய பிரச்சனைகள் இப்படி புதுசு புதுசா அதுக்கு தகுந்த படங்கள் வருதே தவிர, வாழ்க்கையில யாரும் கேட்டா எல்லாம் மாறிடுச்சு, இனி மாறாது அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்தது தானே இப்படி மாறி இருக்கு. அதாவது உதவாத 100 விதைகள விட, அதுல உதவுற 10 விதைகள் போதும். அந்த 10 மீதி 100 உருவாக்கும். இந்த மாதிரி என்னுடைய அடுத்த தலைமுறை, என்னுடைய தலைமுறைக்கு அடுத்த வாரிசு இருக்காது. நான் இப்படியே போனேன்னா. என்னுடைய வம்சத்துக்கு உறவுகள்னா என்னன்னு தெரியாம போயிடும். என் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள ஒரு 10 பேருக்காவது போய் சேரட்டும். அவங்க இப்படி என்கிட்ட வந்தவங்க வெளிய எங்கேயும் போகல. அதுவே இறை அருள்ன்னு தான் சொல்லணும். நீங்க எதை இறை அருள்ன்னு சொல்றேன்னா, தன்னம்பிக்கையும், தைரியத்தையும், உண்மையையும், நாம மறந்த விஷயத்தையும் தான் இறைன்னு. இறைனா எனக்கு உணவு இல்லன்னா உணர்வு இல்ல. அந்த உணவையும், உறவையும் படைச்சது கடவுள் தான். உறவுகளே கை கொடுக்கும். அப்போ உறவே கடவுள், உணவே மருந்து. அப்போ பூர்வீகங்கிறத மறந்து போயிருக்கோம். அத ஞாபகப்படுத்தி அந்த மண்ண மிதிக்கும்போது சொல்லுவாங்கல்ல, நீங்க பிறந்த ஊர நான் தப்பா பேசினா உங்களுக்கு கோவம் வரும். நீங்க பட்டிக்காடாவே இருக்கட்டுமே. ஏன்னா அந்த மண்ணு உங்கள நேசிக்குது. அப்ப அந்த மண்ண மிதிக்கும்போது உங்கள அந்த மண்ணு உங்கள காப்பாத்தும். ம். அப்போ நம்ம குலசாமின்னு ஒரு சிலர் 1, 2 கும்பிடுறாங்க. அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. ஜாதகத்துல எப்படி 12 கட்டம் இருக்கோ, அதே மாதிரி சீர்வழி தெய்வங்கள், அதாவது கிளை தெய்வங்கள், குல தெய்வம்னு இருக்கு. இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி வந்தது அந்த பாரம்பரியம். அதத்தான் என்னுடைய அதாவது 49வது பதிவுல சொல்லியிருக்கேன். இந்த மாரி நெறைய பதிவுகள சொல்றேன். திருப்பி திருப்பி போகணுங்கிறதுக்காக அத சொல்லிட்டே இருக்கேன். இந்த மாதிரி சொல்றதுனால தான் அவங்களுக்கு தீருது. தீராத நோயும் சரி, ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்தவங்களுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க. டாக்டருக்கே ஸ்கின் டிசீஸ். உங்களுக்கு காப்பர் சத்து இல்ல. ம். செத்துப்போன அணுக்களுக்கு வைத்தியம். அப்போ காப்பர்ங்கிறது கேழ்வரகு. அதுக்குண்டான உணவு எடுத்துக்கிட்டு அந்த சத்து அணுக்கள் நீ அந்த மண்ண மிதிக்கும்போது அது ஆக்டிவேட் ஆயிடும். அந்த உணவு எடுக்கும்போது சரியாயிடும். அதாவது ஒரு குறைய எப்படி செஞ்சா சரியாகணும்னு தெரிஞ்சா, ஜோதிடத்துக்கு பரிகாரம் தேவையில்ல. நாம பழகுன விஷயங்கள அதாவது மறந்த விஷயங்கள ஞாபகப்படுத்தினாலே வாழ்க்கைகள் வெற்றியாயிடும். எங்க தாத்தா, பாட்டி மாரிலாம் யாருமே இன்னைக்கு இல்லன்னு தான் சொல்றாங்களே தவிர, தாத்தா, பாட்டிலாம் அன்னைக்கு எந்த நோய் நொடியும் கிடையாது. என்னத்த இது பண்ணாங்கன்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு உணவே மருந்து அப்படிங்கிறது இன்னைக்கு உணவே விஷமாயிடுச்சு இல்லையா? எல்லாமே விஷம். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும். மாறுனா எல்லாமே மாறும். நான் என்கிட்ட தேடி வர்றவங்களுக்கு அத மாறுறதுக்கு உண்டான வழிய காட்டுறேன். அதனால